போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கையினை ஏற்று இடைக்கால நிவாரணமாக ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களையும் நம்ம செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இணைந்து வேலை நிறுத்த நோட்டீஸ் வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுடைய கோரிக்கை தொடர்பாக தொடர்ச்சியாக போக்குவரத்து துறை சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இன்றைய தினம் பிற்பகலில் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை முத்தரப்பு பேச்சுவார்த்தையாக நடைபெற இருக்கின்றது. இதில் வேலை நிறுத்த நோட்டீஸ் வழங்கியிருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று நடைபெறக்கூடிய முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் மூலமாக போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு உடனடியாக இடைக்கால நிவாரணமாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை விடுத்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மக்களவை பொதுத் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையினையும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருக்கின்றார். ஒருவேளை ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தைக்காக அமைக்கப்பட்டுள்ள குழு மக்களவை தேர்தலுக்கு முன்பாக அந்த கூட்டத்தை நடத்தாவிட்டால் உடனடியாக இடைக்கால நிவாரணம் 5000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வுக்கான நிலுவைத் தொகையினை முழுமையாக வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சரை வலியுறுத்துவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பொங்கல் காலகட்டங்களில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலை ஏற்று உடனடியாக பணிக்கு திரும்பியிருந்தார்கள். அப்பொழுது பொங்கலை தொழிலாளர்கள் சிறப்பாக கொண்டாடக்கூடிய வகையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை கைவிடக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு 2000 ரூபாய் இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதையும் வழங்கவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எதிர்க்கட்சித் தலைவர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.